மர்மோளே மர்மோளே ஏம்மா சாமியார் என்னாச்சு உங்களுக்கு? நான் உங்க நெட்டு என்ன மர்மோளே நீயாது என்னால நம்பவே முடியலையே. நல்ல ஒரு மங்களகரமான சேலையெல்லாம் கட்டி நல்லா ஜோக்கா இருக்கியா? இந்த சேலை எனக்கு உயரத்துக்கு பத்தவே மாட்டேங்குது. அதனால வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போட்டுட்டேன். ஆனா கொஞ்சம் ஈர்க்க முடிச்ச மாதிரி இருக்கு. அப்ப கொஞ்சமா வளர்ந்துருக்கணும். நீதே இந்த ஓட விட்டு மேலேயே இருக்க. ஓ வீடு உயரத்துக்கு வளர்ந்துருந்தேன்னா உனக்குன்னு சேலை செஞ்சா வைப்பாங்க. போங்க நீ ரொம்ப புகழாதீங்க. ஆமா ஆமா உங்களை புகழ்ந்து தள்ளுறமாக்கும். என்னதே நீ அடுத்த சிச்சுக்கு இருக்கிய? இது மரத்துல கண்டு வச்சா மர்மோளே என்ன இப்படி கேட்டுக்கிருக்க? நான் ஒன்று நினச்சேன், அதே சிப்பு வந்துச்சு சிப்பு. சரி அதெல்லாம் கிடக்கட்டும். அத்தை போய் மார்க்கெட்டில் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன இனிமேலே சமைக்கணும், உன்னை போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா இது வரேன். உங்க மருமக நான் வந்தக்கப்புறம் நீங்க கடைக்கு போகலாமா? நான் எதுக்கு இருக்கேன்? குடும்பத்தை நான் போய் வாங்கிட்டு வரேன். மர்மோளே உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா? நான் என்ன வேலை செஞ்சாலும் ஏட்டிக்கு பூட்டியாக செய்கிறதே உன் வேலை. அதுக்கு நான் உன்னோட மாரடிக்க முடியாது, உன் கூட போராட முடியாது. அதுக்கு நானே பைய மெல்ல மெல்ல தாங்கி தாங்கி அங்கங்கே உட்காந்து கூட போய் வாங்கிட்டு வந்துடுறேன். காயெல்லாம் கிடக்கு, வெங்காயமும் தக்காளி இல்லாமல் என்ன குழம்பு வைக்க? அதுதான் இல்லை, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு என்னதே உங்க மருமக மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாத்தே? அதெல்லாம் அந்த காலம் தே. இப்ப உங்க மருமக ரொம்ப அறிவாயிட்டே. இனி நம்பிக்கோங்கத்தே. நான் போய் எப்படி வாங்கிட்டு வரேன் மட்டும் பாருங்க. நானும் போய் கடைக்கு 4 தடவை போய் கத்துக்க வேணாமாத்தே. அப்பதானே எனக்கும் பழக்கம் வரும். நீங்களே நம்ம பட்டி யாத்தே நம்புவா? பில்டப்லாம் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங்கு கரெக்டாக இருக்கணும்ல. சரி இவ்வளவு சொல்கிற, அதனால அவனைய அனுப்புகிறேன். போய் வாங்கிட்டு வா. 1 கிலோ தக்காளி நல்லா நான் வச்சுக்க. 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வரசா வா. வருஷாவுக்கு நான் எங்கே போவேன்? கூறுகட்ட மர்மோளே, நான் சொன்னது வரசா. வேகமாக வான்னு சொன்னேன். இதை பற்றியா நீ பண்ணுற வேலையை? இன்னும் கடைக்கே போகலை, அதுக்குள்ளே வரசாவானா வருஷா கூட்டிகிட்டு வரவான்ற. ஒழுக்கமாக போயிட்டு வா வேகமா. சரியா? இப்போ புரிஞ்சுச்சா? போ. ஓட ஓட ஓடோடி போறேன், ஓட ஓட ஓடோடி போறேன். மாமியாரு சொன்ன மாதிரி 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி வாங்கத்தான் போறேன். நல்ல பேரு வாங்கத்தான் போறேன். இந்த நெட்டு தான் போறேன். ஓட ஓட ஓடோடி போறேன். வாங்க வாங்க ஓடி போலாம். என்ன இந்த மருமக போய் எப்படி 2-3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிருக்கும், இன்னும் காணாமே. இவ வள்ளல தெரிஞ்சதே அனுப்பாம இருந்தோம். நான் போய் நல்லா கரைக்கெட்டா வாங்கிட்டு வந்துடுவேன். பில்டப்பை கொடுத்தா இன்னும் காணாம். இவ என்னைக்கு வாங்கிட்டு வந்து நான் வெங்காயம் தக்காளி நறுக்கி நான் சமைச்சு சாப்பிட என் மாவனுக்கு பசிக்குமா இல்லையா? இவ எங்கிட்டாவது இப்படி அலும்பு பண்ணிட்டு எங்க போய் கதை பேசிட்டு இருக்கான்னு தெரியல. என் மருமவளே எப்ப போன எப்ப வர ஆடி அசைஞ்சு உன்னையெல்லாம் இன்னைக்குமே திருத்த முடியாது. சரி கொண்டு அந்த வெங்காயம் தக்காளி டக்குன்னு நீனு வெங்காயத்தை கட் பண்ணு, நானு தக்காளியை கட் பண்றேன். டக்குன்னு சமையலை முடிப்போம். நானும் வெங்காயம் வாங்கல தக்காளி வாங்கல, வாங்கினா தானே 2 பேரும் கட் பண்ணி சமைக்க முடியும். என்ன மர்மோனி சொல்றா வாங்கலையா? அப்ப இந்த வரைக்கும் என்னதான் பண்ண? 2 மணி நேரமா வெங்காயம் தக்காளி வாங்காம எவட்ட போய் உட்காந்து கறி அடிச்சேன். ஒரு கடையில வெங்காயம் எல்லாமே இருக்கும், தக்காளி எல்லாமே இருக்கும், ஏன் வாங்கல? நான் எத்தனை கடை ஏறி இறங்குனேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் என்னோட கால் வலிக்காம கொண்டு வந்து பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு போனேன். ஓட ஓட ஓடோடி போறேன், வெங்காயம் தக்காளி வாங்கத்தான் போறேன் அப்படின்னு பாடிக்கிட்டே போனேன். எத்தனை கடை ஏறி இறங்கி எனக்கு கால் வலிச்சுதான் மிச்சம். ஒரு கடையில கூட நீங்க கேட்ட வெங்காயம் தக்காளி இல்லவே இல்லத்தே. என்ன மர்மோனி சொல்ற? இந்த வெங்காயம் தக்காளியை பூரா அந்த ஊருக்குள்ள பூரா எல்லாத்தையும் வாங்கி போயிட்டாங்களா? ஒரு வெங்காயம் தக்காளி கூட இல்லையா? இன்னும் பேச்ச நான் நம்ப. உண்மையை சொல்லிடு மர்மோனே. நான் என்ன பொய்யாத்தே சொல்றேன்? நான் எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்துட்டு நீங்க கேட்ட மாதிரி 1 கிலோவுல தக்காளியும் இல்ல, ஒரே 1 கிலோவுல ஒரு வெங்காயமும் இல்லத்தே. அதனாலதான் நான் நீங்க கேட்ட மாதிரி வாங்கணும், பொறுப்பா இருக்கணும். ஆமா அத்தைக்கு திட்டு வாங்கிடக்கூடாதுன்னு நான் போய் கடைக்கடையா ஏறி கேட்டேன். எல்லாருமே ஒரே ஒரு வெங்காயம் 1 கிலோவில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி 1 கிலோ தக்காளியா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் அத்தை சொன்னதுக்கு நம்ம கரெக்டா வாங்கி போகணும்னு நானும் கேட்டு பார்த்தேன். அடி சண்டாளி, உன்னைய பத்தி தெரிஞ்சும் நான் அனுப்புனே மாதிரி என்னைய சோட்டாலேயே அடிச்சுக்கணும். 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு 1 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு வானா ஒரே ஒரு வெங்காயம் 1 கிலோவில் எங்கடி பிக்கே வாங்குவ? நீயா தயார் பண்ணாதான் உண்டு. உன்னைய சொன்னதுக்கு நானே போயிருக்கணும். இன்னைக்கு கோல பட்னி தான் போ. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு அத்தை இப்படி திட்டுறாங்கன்னு தெரியல. மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மக்களே. நான் கொஞ்சம் அறிவாக்குது எங்க அத்தைக்கு பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே, டாடா.